சக்சஸ்ஃபுல்லா பண்றவங்க. ஸோ அவங்களுடைய மீட்டிங் நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு ரொம்ப டைம் நான் எடுத்துக்க விரும்பல. சாரை இன்வைட் பண்ணலாம். வெல்கம் மிஸ்டர் ரவுலா ஷாம்பாபு சார். வெல்கம். வெல்கம் சார். ஆடியோ கேட்கல, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. எஸ் சார். தேங்க்யூ. கிளியரா சார்? ஓகேனா? போர்ட் அண்ட் வாய்ஸ் கிளியர்? போர்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. குட். கிளியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷன் அட்டெண்ட் பண்ண எல்லாருக்கும் மனதார நான் வந்து வரவேற்கிறேன், வெல்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு தமிழ் டிஸ்கஷன், ஒரு பிசினஸ் பிளான் ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ண போறோம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் யாராவது கூப்பிடணுமோ கூப்பிடுங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ இந்த செஷன் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஸ்ட்ரைட்டா சொல்றோம். இந்த செஷனோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, மணி எர்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மணி எர்னிங் எல்லாரோட அல்டிமேட் கோல் மணி எர்னிங் தானே. மணி எர்னிங்ல தான் லைஃப் இருக்குது. மணி எர்னிங்ல தான் லைஃபோட டெவலப்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் எப்பவுமே இருக்கும். லைஃப் வந்து ஒரு சாதாரணமா போயிட்டே இருக்கும். கண்டிப்பா பிளஸ் ஆர் மைனஸோட போயிட்டே இருக்கும். ஆனா அது கிடையாது லைஃப். லைஃப்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நிறைய பேசலாம். பட் ஆனா இப்போ இது டைம் கிடையாது. ஸோ அல்டிமேட் கோல், ஹியூமன் அல்டிமேட் கோல் என்னன்னா மணி ஏர்ன் பண்றது தான், ஃபேமிலி நல்லா ரன் பண்றது தான், சொசைட்டில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறது தான், கம்ஃபர்ட்டா இருக்கிறது தான் மனிதனோட மெயின் இன்டென்ஷனா போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லைன்னா, மணி இல்லைன்னா லைஃபே கிடையாது, லைஃபுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறவங்கையும் சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம மட்டும் ஏதோ ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு 12 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கே 24 ஹவர்ஸ் டைம் தான், நம்மளுக்கும் 24 ஹவர்ஸ் டைம் தான். அவங்க பிசினஸ் மேல பிசினஸ் டைம் பத்தலாம் சொல்லி ஃபீல் ஆகி பல குரூப் பிசினஸஸ் ஓபன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு வேலை பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், டயர்ட் ஆயிட்டே இருக்கிறோம். ஆனா நமக்கு பணம் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இந்த பிசினஸ் விஷயம் நம்ம பேசும்போது நம்ம வந்து நமக்கு கிடைச்ச டைம், ஸ்பேர் டைம், ஸ்பேர். சில பேருக்கு வந்து நல்ல வேலை இருக்கும், சம்பளம் கம்மியா இருக்கும், சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது. ஏதோ ஒரு டைம் கிடைக்குதுல்ல, சாட்டர்டேயும் சண்டேயும் ஏதோ ஒரு 1 hour 2 hours ஸ்பேர் டைமா இந்த பிசினஸ் மூவ் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். பார்ட் டைமா பண்ணி சம்பாதிக்கலாம். சில பேர் ஃபுல் டைமாவே பண்ணி அவங்க கொடுக்குற எஃபர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே போகலாம். 100% டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாரும் வந்துட்டே இருக்கிறாங்க சொல்லி நான் நினைச்சிட்டே இருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பேச போற ப்ராஜெக்ட் என்ன, அதுல வந்து நம்ம எப்படி எந்த விதமா அந்த ஃபண்ட், அந்த இன்கம் ஏர்ன் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வெரி கிளியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரி கிளியர். ஸ்டார்ட் பண்றேன். டைம் சேவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். பிசினஸ் என்ன? இட்ஸ் a business friends. It's a purely business. ஓகே, இன்வெஸ்ட்மெண்டா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட் இந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகுறதுக்கு நம்ம நார்மலா தெரியாம செலவு பண்றோம்ல, ஒரு பாக்கெட் செலவு சொல்லுவாங்க. ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்றோம்ல, அந்த செலவுக்குள்ளே இதுக்குள்ள வரலாம், பெருசா சம்பாதிக்கலாம். நான் வந்து இது சம்பளம் ஒரு ஜாப் நான் சொல்லல, பிசினஸ் சொல்லியிருக்கிறேன். பிசினஸ் என்ன, லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் சம்பாதிக்கிறது தான் பிசினஸ். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பா அந்த வாய்ப்பு இருக்குது. வித்தவுட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, ஒரு ஜெனரல் நம்ம தெரியாம செலவு பண்ற ஒரு சின்ன செலவுல தான் இது வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, ஃபெயில்யூர் இல்லாம பிசினஸ் ஒரு ஃபெயில்யூர் சொல்லி ஒரு பயம் இருக்கும்ல, அதுக்குதான் நம்ம அதுக்குள்ள என்டர் ஆகுறது. இதுல ஃபெயில்யூர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு லாஸ் இருந்தா தான் ஃபெயில்யூர். ஸோ இது லாஸே கிடையாது இந்த ப்ராஜெக்ட்ல. ஏன்னா அவ்வளவு பணம் நம்ம இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. பட் அதையும் இருக்குது, அதுல நம்ம பெருசா சம்பாதிக்கலாம். ஸோ எல்லாமே இருக்குது இதுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஏரியா இதுல இன்வால்வ் ஆயிருக்குது. கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவனமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வெல்கம் அகைன். ஐம் டெல்லிங் யூ, வெல்கம் டு த செஷன். கொஞ்சம் கவனமா இருங்க. டைம் வந்து அப்படி இப்படி யூஸ் பண்ணாதீங்க. இந்த டைம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு நல்ல மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பி திரும்பி சொல்றேன், டைம் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ உள்ள வந்து இருக்கிறீங்க, கவனமா ஜஸ்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. என்ன சார் இந்த பிசினஸ்? கிரிப்டோ சார், கிரிப்டோ கிரிப்டோ பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான பிசினஸ். சில பேருக்கு ரொம்ப ஹாப்பியான திங் இந்த விஷயம். என்ன மாதிரி மக்களுக்கு கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுல இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சில பேருக்கு தெரியல, இது வந்து கிரிப்டோன்றாங்க சொல்லி அது நமக்கு தேவையா, நமக்கு அது எதுவுமே தெரியாது சொல்லி ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க. சில பேருக்கு என்னன்னா, இதுக்குள்ள வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்குள்ள இதுக்குள்ள வந்து மார்க்கெட்ல அடிபட்டு இருக்கும். ஒரு நார்மலா அடிபட்டு இருக்கும், சில பேர் வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது நடந்து இருந்தாலும் பட் இது கவனமா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. எல்லாருக்கும் சம்பந்தமான விஷயம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாருக்கும் சம்பந்தம். ஏன்னா இப்போ பணம் மாறிட்டே இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் ஆயிருச்சு. ஸோ கிரிப்டோவையும் மாறிட்டே இருக்குது. பிரபஞ்சம் மொத்தம் கிரிப்டோக்குள்ள வந்துட்டே இருக்காங்க. நம்ம இந்தியா இட் செல்ஃப் கிரிப்டோ லீகல் பண்ணிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கிரிப்டோ கரன்சிக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கிறோம். இது நம்ம லைஃபுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், லைஃபுக்கு சம்பந்தமான விஷயம். கண்டிப்பா இந்த பணத்துக்குள்ள நம்ம மாறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா 1% EDS டாக்ஸுக்குள்ளயும் இது கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 வருஷமா பார்த்தா 1000 கோடி டாக்ஸ் வாங்கியிருக்காங்க இதுல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்கரேஜ்மெண்டான ஒரு விஷயம். மாறே ஆகணும், வேற வழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பணம் இருக்கிறவங்க எப்படியாவது வந்து அவங்க கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஓகேனா, நம்ம மாதிரி மக்கள் வந்து பிரச்சனைக்குள்ள போறோம். பட் ஒன்ஸ் நம்ம ஐஸ் ஓபன் பண்ணிட்டோம், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்குள்ள வரலாம். நம்மையும் ஒரு பணக்காரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிரிப்டோ நெக்லெக்டே பண்ணக்கூடியாத ஒரு செக்டர், வேர்ல்டு வைடா ஓகே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சொல்லி நம்ம ட்ரைனிங் கிளாஸஸ்ல பேசலாம். இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும், இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும், பிசிக்கல் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும், நல்ல நாலேஜ் கொடுக்குற ஒரு இடமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரிப்டோ பிசினஸ் தான் நம்ம பேச போறோம். பிளஸ் எந்த விதமா நம்ம இதுக்கு கொண்டு போறோம்னா, இதுக்குள்ள வர போறோம்னா நெட்வொர்க்கிங் சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க்கிங் சிஸ்டம். ஓகே, இந்த சிஸ்டம் வந்து வேர்ல்டுல தி பெஸ்ட் ப்ரொஃபஷன் ஃப்ரெண்ட்ஸ், தி பெஸ்ட் ப்ரொஃபஷன். இப்போதான் இதோட வேல்யூ தெரிஞ்சுட்டே இருக்குது. இந்தியாவும் லீகல் பண்ணிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஜாம்பவங்க எல்லாமே நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ல தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கிட்டே அவங்க வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பத்தியும் திரும்பி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெட்வொர்க்கிங் சிஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இதுக்குள்ள வந்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், வேற வழி கிடையாது. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாரும் வந்து இந்த கிரிப்டோ அண்ட் நெட்வொர்க்கிங் சிஸ்டம்குள்ள வந்தே ஆகணும், வேற வழி இல்லை. கிரிப்டோ சொல்லும் போது பிளாக் செயின் டெக்னாலஜி ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி. இப்போதான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான் உலகம் மொத்தம் பறந்துட்டே இருக்குது. பிளாக் செயின், கிரிப்டோ, 5G, 3D. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா AI டெக்னாலஜி, மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி. இதுதான் உலகம். இப்போ யார் இது புரிஞ்சுக்கிறோமோ, யார் தெரிஞ்சுக்கிறோமோ, இந்த ஸ்டார்டிங் டைமிங்ல அவங்க எல்லாரும் வந்து பெருசா டெவலப் ஆக போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ வித் நெட்வொர்க்கிங் சிஸ்டம். ஓகே, ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் உள்ள போலாம். நம்ம ஒரு முக்கியமான தகவல் சொல்லலாம். அது என்னன்னா, கிரிப்டோ பேசுறோம்ல, கிரிப்டோ சொல்லி பேசிட்டே இருக்கிறோம். அது வந்து ஒரு 15 இயர்ஸா ரன் ஆகிட்டே இருக்கு. 15 இயர்ஸா பிரபஞ்சத்துல இருக்குது. 2008, 2009 இந்த டைம்ல தான் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியும் இருக்குது, பட் இந்த டைம்ல வந்து நம்ம பேசலாம். 15 இயர்ஸ் ஆர் 16 இயர்ஸ். ஓகே, இந்த 15 இயர்ஸ்ல ஒரு 5 இயர்ஸ் பெருசா யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சமா அடுத்த 5 இயர்ஸ் நல்ல டெவலப்மெண்ட் இருந்தது. சில விஷயங்கள் இந்தியாவில் நடக்கும்போது இது வந்து கொஞ்சம் சர்வே பண்ணலாம், இது என்னமோ தெரிஞ்சுக்கலாம், இது எப்படி இருக்குது, இதோட டெக்னாலஜி என்ன, ஏன் மக்கள் வந்து ரொம்ப விரும்புறாங்க சொல்லி இல்லீகலா அனௌன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லீகல் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு 5 இயர்ஸ் இப்போ ரன்னிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 இயர்ஸ்ல
இந்தியா இட் செல்ஃப் லீகல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லீகல் ஃப்ரெண்ட்ஸ், லீகல் பண்ணிருக்கிறாங்க, டாக்ஸ் குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க, அசெட் கிளாசிபிகேஷன் குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நிறைய விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம். வேர்ல்டு வைடா இது எப்படி மாறிட்டே இருக்கிறதே நம்ம பேசிக்கலாம். இது வேர்ல்டு ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ், இது பினான்சியல் மேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லீகல் சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க. பட் நமக்கு கிரிப்டோ சொல்லும் போது என்ன தெரியும்? பிட்காயின் சொல்லிதான் தெரியும். மதர் காயின் எல்லாரோட வாயில இது இருக்குது. இப்போ இந்த பிட்காயின் அண்ட் கிரிப்டோ வில்லேஜ் லெவல்லையும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் லெவலுக்கும் போயிட்டே இருக்குது. டிஜிட்டலைசேஷன் அவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு இருக்குது. இதுக்குள்ள இருக்கிறதுக்கு எஜுகேஷனோ ஐ மீன் வந்து நல்ல அனுபவமோ எதுவுமே தேவையில்லை. எல்லாமே இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பிட்காயின் சொல்லிதான் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிட்காயின் ஏன் உள்ள இந்த உலகத்துக்குள்ள வந்ததுன்னா, வேர்ல்டு பினான்சியல் சிஸ்டம் சேஞ்ச் பண்றதுக்கு வந்துருச்சு. அது அப்படியே பண்ணிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வேர்ல்டோட பினான்சியல் செக்டாரே மாறிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஜிட்டல் அண்ட் கிரிப்டோக்குள்ள போயிட்டே இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் இந்த வருஷம் ஒரு கிரிப்டோ காயின் கொண்டு வரப்போகுது. அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சைனா, அமெரிக்கா எல்லா இடத்துலயும் இது நடந்துட்டே இருக்குது. ஓகே, பிட்காயின் சொல்லிதான் நமக்கு நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா எத்தீரியம் காயின் சொல்லி, பிஎன்பி காயின் சொல்லி, சொலானோ காயின் சொல்லி 20,000 இருந்து 30,000 வரைக்கும் இருக்குது. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு 10 to 15 காயின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உலகத்துல நல்லா தெரியும். அதுலயும் ஒரு பிட்காயின், எத்தீரியம், பிஎன்பி, சொலோனா அந்த மாதிரி ஒரு 4-5 காயின்ஸ் தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஜெனரல் பீப்புளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, பிட்காயின் பர்பஸ் என்னன்னா, வேர்ல்டு பினான்சியல் செக்டர் சிஸ்டம் மாத்துறது தான் பிட்காயினோட பர்பஸ். ஒரு கிரிப்டோ வருதுன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பர்பஸ் இருந்தாதான் அது கிரிப்டோ. ஓகே, இப்போ நம்ம பேச போறது என்னன்னா கிசான் ஃப்ரெண்ட்ஸ், கிசான் காயின். கிசான் சொல்ற ஒரு காயின் 2020ல இது இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு இந்தியா மூலியமா. சதீஷ் செங்வான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் செங்வான் சொல்றவர் இந்த கிசான் காயின் உருவாக்குனவர். டில்லி பேஸ்டு சொல்லலாம். ஒரு எல்லாருக்கும் வெரி க்ளோஸா இருக்கிற ஒரு 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 மைண்ட் செட். ஏதோ ஒரு இடத்துல இருந்து யாருக்கும் தெரியாம இல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி லைவ்ல இருக்கிற ஒரு பர்சன் சதீஷ் செங்வான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினோட பர்பஸ் என்ன? இந்த காயினோட பர்பஸ் என்னன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டார் ரொம்ப பெருசா இருக்குது, ரொம்ப நெக்லெக்ட் ஆகுது. ஃபார்மர், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் செக்டார் பெருசா டெவலப் ஆகல. ஃபார்மர் இல்லைன்னா நமக்கு ஃபுட்டே கிடையாது, சாப்பாடே கிடையாது. அப்போ ஃபார்மர் நல்லா இருக்கணும்ல. சோ ஃபார்மர் வெல்ஃபேர் ஃப்ரெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேர், ஃபார்மர் வெல்ஃபேர். ஃபார்மர் வந்து ஹிந்தில கிசான் சொல்லுவாங்க. அதே பேரு தான் வச்சு இந்த காயின் முன்னேறிட்டே இருக்குது. 2026 எத்தனை வருஷமா இருக்குது? இப்போ வந்து இது 6 இயர் ஃப்ரெண்ட்ஸ், 6 இயர்ஸ். ஓகே, நல்ல ஸ்ட்ராட்டஜியோட ப்ராப்பரா பர்ஃபெக்டா இந்த கிசான் காயின் ரன் ஆயிட்டு இருக்குது. அக்ரிகல்ச்சர் பர்பஸ் நிறைய காயின்ஸ் வரும், எந்த பர்பஸ் கிடையாது. மக்கள் ஏமாத்தி சம்பாதிக்கிறது தான் அவங்களோட எண்ணம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, திரும்பி வரேன். ஓகே, இப்போ லீகல் ஆயிடுச்சுல, இந்த 5 வருஷத்துல லீகல் ஆயிடுச்சு. மொத்தம் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது? இது ஒரு 10 இயர்ஸ் சொல்லலாம். ஒரு 5 வருஷம் மறந்துட்டீங்க. 10 இயர்ஸா இந்த கிரிப்டோ இருக்குதுல்ல மார்க்கெட்ல. இந்த 10 இயர்ஸ்ல ஒரு 5 வருஷம் லீகல் ஆயிடுச்சுல. இந்த லீகல் ஆன ஒரு பெரிய நல்ல விஷயத்துல நிறைய பேர் கிரிப்டோக்குள்ள என்டர் ஆகி மார்க்கெட்டுக்குள்ள வந்து பணம் சம்பாதிக்கலாம் சொல்லி வந்தாங்க. எல்லாரும் ஸ்கேமர்ஸ் தான். இதுக்குதான் பயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் அடிபட்டு இருக்கிறாங்க. ஸ்கேமர்ஸ், பிவேர் ஆஃப் ஸ்கேமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா டெய்லி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மந்த்லி ஒரு 10%, 15, 20, 30 சொல்லி சொல்றாங்களே, ட்ரேடிங் சொல்லி, அதுக்கப்புறம் என்எஃப்டி சொல்லி, அதுக்கப்புறம் ஸ்டேக்கிங் சொல்லி, இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி சொல்றாங்க. திருப்பி சொல்றேன், டெய்லி ரிட்டர்ன்ஸ் பிளஸ் மந்த்லி வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் 15, 20, 30 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து கிரிப்டோ டெவலப்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு விருத்தம் ஃப்ரெண்ட்ஸ். கிரிப்டோ கரன்சியோட டெவலப்மெண்ட்டுக்கு இது விருத்தமான ஆக்டிவிட்டி. ஏன் இப்படி கொடுக்குறாங்க இவங்கன்னா, அது வந்து மக்கள் கிராப் பண்றதுக்கு, அவங்க வந்து மக்கள்ல வந்து
சீட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஃப்ராட். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி சொல்றது ஃப்ராட். இதுதான் நிறைய நடந்துட்டே இருக்குது. ஆனாலும் 10 இயர்ஸ் ஸ்பேன்ல ஒரு 8 இயர்ஸ் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ல நடந்துட்டே இருக்குது. 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுல ஒரு 25 lakhs கம்யூனிட்டி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பல வருஷம் நடக்க போகுது. இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு லாங் ஸ்டாண்டிங் எந்த ப்ராஜெக்ட் இல்ல. ஏன்னா இது ஒன்றே ஒரு 10 வருஷம். 10 வருஷத்துல ஒரு லாங் ஸ்டாண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியல. பண்ணலாம். ஆனா இந்த கிரியேட்டர்ஸ், இந்த நெட்வொர்க் காயின்ஸ் சொல்ற கிரியேட்டர்ஸோட மைண்ட் செட் ரியல் கிரிப்டோ கிடையாது. கிராபர்ஸ் சம்பாதிக்கலாம் சொல்லிதான் ஷார்ட் பீரியட்ல வராங்க, ஆசை காட்டுறாங்க, சீட் பண்றாங்க, ஸ்கேமர்ஸா மாறி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஸ்பேன்ல லாங் ஸ்டாண்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது சொல்லிதான் நான் ஞாபகம் படுத்திட்டே இருக்கிறேன். இதோட பேர் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா இந்த மாதிரி இதோட சூப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ், ரியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ரியல் கிரிப்டோ காயினா இருந்து ஒரு 100 வருஷம் 100 இயர்ஸ். ஏன்னா கிரிப்டோ வந்து லாங் டர்ம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே கிரிப்டோ வந்து 100 இயர்ஸா 200 இயர்ஸா 300 இயர்ஸா உலகம் ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் இருக்க போற ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸோட ரியல் ஸ்ட்ராட்டஜிஸோட வந்த ஒரு லாங் ஸ்டாண்டிங் ப்ராஜெக்ட் தான். இதோட பல மடங்களா பெட்டர்மெண்ட் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான், ஒரு காயின் தான் கிசான் காயின் ஃப்ரெண்ட்ஸ். கிளியர்? கிசான் காயின். ஓகே, இது கேட்டுட்டே இருக்கும்போது ஸ்கேம் ஞாபகம் படுத்திக்காதீங்க. ஜஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டே போங்க, அப்பதான் உங்களுக்கு புரிய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு சார்? இதெல்லாம் எப்படி இந்த கிசான் காயின் டெவலப் ஆகுது சொல்லியிருக்கிறேன் நானு. ரிச் கிரவுட் சொல்ற ஒரு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம். இதுல நடக்கிற காயின் கிசான், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், ஃபார்மர் வெல்ஃபேர். There is a purpose for this coin friends. It's not a just like that. Okay, எப்போ வந்தது? 2020. this year is 6th year friends. Okay, இந்த ரெண்டுமே இது எல்லாமே ஒண்ணுதான். ரிச் கிரவுட் என்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல கிசான் காயின் இருக்குது. இது உலகம் மொத்தம் டெவலப் பண்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேட் வைட், நேஷனல் வைட் அண்ட் இன்டர்நேஷனல் வைட் இந்த கிசான் காயின் பெருசா ப்ரமோட் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வர்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ்ஃபுல்லா மக்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த கிசான் காயின் ஒரு லெவல்ல வைக்கிறதுக்கு. ஏன் சொல்றேன்னா, பிட்காயின் லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல அந்த மாதிரி டெவலப் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கீ சிஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீ சிஸ்டம். இப்போ உங்களுக்கு வந்த லிங்க்ல கீ சிஸ்டம் இன்விடேஷன் சொல்லி இருக்குது. இந்த கீ சிஸ்டம் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல இது டெவலப் பண்றதுக்கு பெரிய பெரிய ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இந்த காயின் விஷயத்துல நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிட்டு இந்த கிரியேட்டரோட அந்த என்ன சொல்லணும், அந்த மிங்கில் ஆகி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பெருசா டெவலப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் டெவலப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புதுசா பேசுறது இல்ல, டெவலப் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தவங்க சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க. லட்சக்கணக்கத்துல கோடிக்கணக்கத்துல சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க. இது நடக்காது சார், இது முடியாது சார் சொல்லி யாருமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க. யாராவது வந்திருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் யாராவது சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா இட்ஸ் ரன்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ரன்னிங். 6 இயர்ஸ் ரன்னிங் அண்ட் ரிச் கிரவுட் வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் ஆகி 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இதுல கம்யூனிட்டி இருக்கிறாங்க. ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிஸ்டம், கீ சிஸ்டம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பெருசா டெவலப் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பத்தி ட்ரைனிங் கிளாஸஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் சார் கிசான் காயின் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது? ஓகே, ஏன் சார் அந்த காயின்குள்ள வரணும் நம்ம? அது எப்படி சார் டெவலப் பண்றது, எப்படி சார் நம்ம சம்பாதிக்கிறது, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேச போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிசான் பத்தி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட், நெட்வொர்க் சிஸ்டத்துல நடக்கிற ஸ்கேம்ஸ் நெட்வொர்க்குக்காக உருவாக்கப்பட்ட காயின் கிடையாது. இவங்க வந்து நெட்வொர்க்கர்ஸ் கிடையாது, இந்த ஓனர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அப்புறம் நெட்வொர்க் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஒரு விஷயம் 1.5 வருஷமா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1.5 இயரா தான் இதுக்குள்ள இருக்கிறாங்க. காயின் வந்து 6 வருஷமா இருக்குது மார்க்கெட்ல. ஓகே, ரெண்டாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம், இந்த காயினோட சப்ளை ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கிரிப்டோ ஆனாலும் அது சப்ளை பேஸ் பண்ணி தான் இருக்கும் டெவலப்மெண்ட். இந்த காயினோட சப்ளை ஜஸ்ட் 6,30,00,000 ஃப்ரெண்ட்ஸ், 6,30,00,000. கிளியர் தானே? ஓகே. பிரசன்ட் ரன்னிங் சப்ளை, இப்போ பிரசன்டா அவைலபிள் சப்ளை சொல்லுவாங்களே, அவைலபிள் சப்ளை பிரசன்ட் 2,14,00,000 ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ 4 and above 4 crore above எங்க இருக்குதுன்னா பினான்ஸ் பிளாக் செயின். பினான்ஸ் பிளாக் செயின் வேர்ல்டு வைட் எஸ்டாப்ளிஷ்டான பிளாக் செயின், வெரி ஃபேமஸ் ஆன ரியல் பிளாக் செயின். அதுக்குள்ளதான் லாக்கர்லாம் போட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், லாக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 4 crore and above காயின்ஸ் எப்படி அவைலபிலிட்டிக்குள்ள வரும்னா கொஞ்சம் கொஞ்சமா டைமிங் ரிலீஸ் ஆகி இந்த சப்ளைக்கு ஆட் ஆயிட்டு இருக்கும். 2034 8 years ஃப்ரெண்ட்ஸ், 8 years டைம் ஆயிடும், 7 to 8 years. அப்போதான் கம்ப்ளீட்டா அவைலபிலிட்டிக்குள்ள வந்துடும். அதுக்குள்ள கொஞ்சமா ஆட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு காயின் டெவலப்மெண்ட்டுக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். பிட்காயின் வந்து 2,10,00,000 ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஷார்ட் சப்ளை இருக்கிறதுனாலதான் இது டெவலப் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவு தூரம் டெவலப் ஆனது காரணம் இந்த லோ சப்ளை தான். அது வேற மேக்ஸிமைஸ்டு ஃப்ரெண்ட்ஸ், டிப்ளாய்டு சொல்லுவாங்க. இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆக அதே ஸ்ட்ராட்டஜி தான் மேக்ஸிமைஸ்ட், கிசான் மேக்ஸிமைஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல சப்ளை வராது, டிப்ளாய்டு ஃப்ரெண்ட்ஸ், டிப்ளாய்டு சொல்லுவாங்க. இதுக்கு மேல உருவாக்கப்படாது. பிட்காயின் வந்து மைனிங் சொல்ற ஒரு மெக்கானிசம் ஃப்ரெண்ட்ஸ், மைனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட் கிசான் என்னன்னா பியூட்டியான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பர்னிங் மெக்கானிசம் ஃப்ரெண்ட்ஸ். பர்னிங் கொஞ்சம் தான் சொல்ல போறேன். பர்னிங் மெக்கானிசம் பியூட்டிஃபுல் சிஸ்டம். இந்த காயின் வந்து பர்னிங் மெக்கானிசம் இல்ல, அப்படியேதான் இருக்கும். ஆனா இந்த சப்ளை டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க லைவ் டிரான்சாக்ஷன் நடக்க 1% காயின் பர்ன் ஆகிட்டே இருக்கும். இந்த சப்ளை குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த காயின் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, எப்பவுமே சஸ்டெயின் ஆகுறதுக்கு ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் ஆகுற காயின் வந்து பர்னிங் மெக்கானிசம். பர்னிங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சப்ளை குறைஞ்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கம்மி ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ டிமாண்ட் இருக்கும், காயின் சஸ்டெயின் ஆயிடும், இந்த காயின்ல ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமஸ் ஆயிடும். பிட்காயினுக்கு அடுத்தது இதுதான் லோயஸ்ட் சப்ளை, இன்னும் கம்மி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். கிளியர் தானே? ஓகே. மூணாவது என்னன்னா முக்கியமான விஷயம், இவங்க ரிட்டர்ன்ஸ்க்குள்ள வந்தாங்க. ரிட்டர்ன்ஸ், இந்த ரிட்டர்ன்ஸ் வெரி ஜெனூன் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஜெனூன். மார்க்கெட் கிராப் பண்றது கிடையாது, ஓவர் ரிட்டர்ன்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. இந்த காயின் எப்படி டெவலப் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் மக்களுக்கு ரிட்டர்ன்ஸ். இதுதான் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. சோ அதனாலதான் இதுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் இதுக்குள்ள வந்த கிரிப்டோ நாலேஜ் இருக்கிற எல்லாரும் இது பார்த்துதான் இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு மீறி வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட சீனியர்ஸ் யார் இந்த பிசினஸ்க்குள்ள உங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட உக்காந்து இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லது. சோ இப்போ வந்து பிளான் குள்ள போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்கம் பிளான் குள்ள போறோம். இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரணும். இந்த ரிச் கிரவுட் அண்ட் கிசான் காயின் குள்ள நம்ம வந்து ஒரு பிசினஸா எடுத்துக்கணும்னா, டெவலப் ஆகணும்னா ஜஸ்ட் $35 ஃப்ரெண்ட்ஸ், $35 வேல்யூ, USDT வேல்யூ. ஓகே, $2 எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஒரு $37 வேல்யூல இதுக்குள்ள நம்ம வர போறோம். ரூபீஸ்ல சொல்லணும்னா ஒரு 3,800, 4,000 பிலோ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரேட் அப்படி இப்படி இருக்கும், ஒரு பிலோ 4,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன அமௌண்ட்ல தான் இதுக்குள்ள நம்ம வர போறோம். கிளியர்? ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னா ப்ரமோஷனுக்கு போக போறோம். $40 வேல்யூல ப்ரமோஷன். இது 2 ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ், இது 1 ஸ்டார். கிளியர்? 2 ஸ்டாரா மாற போறோம் பை பேயிங் $40. இது வந்து பாக்கெட்ல இருந்து போட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வரப்போகுது, நம்ம ப்ரமோட் ஆக போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக்கெட்ல வந்து பே பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் 3 ஸ்டார் ஆக போறோம், $70 வேல்யூ. 4 ஸ்டார் ஆக போறோம், $225 வேல்யூ. 5 ஸ்டார் ஆக போறோம்,
$675 வேல்யூ. அப்படியே 6 ஸ்டார் 7 8 9 10 ஃப்ரெண்ட்ஸ் 10 ஸ்டார்ஸ் ஐ மீன் 10 ப்ரமோஷன்ஸ் இருக்கு. இதுல ப்ரமோஷன் போக போக நம்மளுக்கு அதிகமா இன்கம் கிடைக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 ப்ரமோஷன்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரமோஷன்ஸ்க்கு போகும்போது நம்ம வந்து பாக்கெட்ல இருந்து பே பண்ண தேவையில்லை. இன்டர்னல்லாவே நம்ம ப்ரமோஷன்ஸ்க்கு உள்ள போகலாம் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் நமக்கு இன்கம் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள், நீங்களே இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கீங்க, ஒரு 1 ஸ்டாரா வந்திருக்கீங்க. பை பேயிங் ஒரு $37 நீங்க வந்து கிசான் ப்ராஜெக்ட்குள்ள என்டர் ஆயிருக்கிறீங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 3 இன்கம்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ல 3 இன்கம்ஸ். ஒர்க்கிங் பிளான் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கிங் பிளான், ஒர்க்கிங் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரி ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணது காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்ஸ். காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் ப்ரோக்ராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் பிளான் வெரி ஷார்ட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேக்கிங் அண்ட் காம்பவுண்டிங் க்ளோஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதுல வந்து டூர் பேக்கேஜஸ் பிளஸ் ரிவார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரிவார்ட்ஸ் என்னன்னா இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ஸ், இன்டர்நேஷனல் டூர் ப்ரோக்ராம்க்கு ரிவார்டு, கார் வாங்குறதுக்கு ரிவார்டு, ஹவுஸ் வாங்குறதுக்கு ரிவார்ட்ஸ் இதுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசினஸ் டெவலப் ஆக இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கிளியர்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இந்த பிசினஸ்க்குள்ள ஒரு ஸ்மால் அமௌண்ட் நம்ம ஜெனரலா செலவு பண்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் இதுக்குள்ள வந்திருக்கிறோம். எப்படி பெருசாக போறோம் பாருங்க. நீங்க எத்தனை பேராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், as your choice. எத்தனை பேராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இட்ஸ் a நெட்வொர்க்கிங் சிஸ்டம். இவங்களை வந்து நீங்க பார்ட்னரா சேர்த்துக்க போறீங்க. இவங்க வந்து டைரக்ட் ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளியர்? நீங்க வருவீங்க, நீங்க எத்தனை பேராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே போலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு நண்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க உங்க டைம்ல, உங்க ஃப்ரீ டைம்ல. நண்பர் வந்து அவரும் 1 ஸ்டாரா வராரு. வரும்போது நீங்க ரிஃபர் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அவுட் ஆஃப் $35 60% உங்களுக்கு ஸ்பாட்ல கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாட், நோ வித்ட்ராவல், ஸ்ட்ரைட் அவே உங்க வேலெட்டுக்கு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டா உங்க வேலெட்டுக்கு வந்துரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பாட் ரிட்டர்ன்ஸ், நோ வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி. ஜஸ்ட் லைக் இந்த வேலெட்டுக்குள்ள உங்க ஃபண்ட், உங்க பாக்கெட்டுக்குள்ள உங்க ஃபண்ட் இருக்க போகுது. கிசான் காயின்ல தான் போறோம். கிசான் காயின் தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். கிசான் காயின் டாலரா மாத்திக்கலாம், கேஷ் ஆயும் மாத்திக்கலாம். அப்போ என்னன்னா, இது எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்குது, ஸ்வாப் இருக்குது, காயின் மார்க்கெட் கேப்ல இருக்குது, எல்லாமே இருக்குது. 6 வருஷமா இருக்குதுல்ல, அப்ப இது எல்லாமே இருக்கும். இல்லைன்னா முடியாது, 6 வருஷம் ரன் ஆகுது. அதனாலதான் இது நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லல. 6 வருஷமா இருக்குது, அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு பிளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 60% என்னன்னா ரிஃபரல் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். 20% அப்போ வந்து $7. பிளேஸ்மெண்ட் இன்கம், ஸ்பெஷல் பிளேஸ்மெண்ட் இன்கம் சொல்லுவாங்க. பிளேஸ்மெண்ட் இன்கம் டிஆர்சி பிளேஸ்மெண்ட் இன்கம் சொல்லியிருக்கும் பிடிஎஃப்ல. அது 40%, $14. மொத்தமா எவ்வளவு? $21 ஸ்பாட்ல கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியர்? லெவல் இன்கம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி ஒரு லெவல் இன்கம் கிடைக்கும், ரெண்டாவது இன்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்க ஒரு நண்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு நம்பர் மேல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? 60% என்ன ரூபீஸ்ல ஒரு 2000 ரூபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன விஷயமா? ஒரு நல்ல என்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல என்கரேஜ்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க 1 ஸ்டாரா வருவீங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல்லாவே 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டாரா மாறுவீங்க. அதே மாதிரி இவங்க மாறுவாங்க. பாக்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே இவங்கையும் எல்லா இடத்துக்கு போயிடுவாங்க. 10 ஸ்டார்ஸ் 10 ப்ரமோஷன்ஸ் குள்ள போயிடுவாங்க. போகும்போது ஒருத்தர் அப்கிரேட் ஆக இந்த நம்பர் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 10 ஸ்டார்ஸ் ஆக ஒரு அப்கிரேட்ல இருந்து அவங்க ப்ரமோஷன்ல இருந்து உங்களுக்கு 20%. இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். சோ போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு 20% ஒரு ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் போது பெரிய இன்கம். இந்த டைரக்ட் மெம்பர்ஸ் மூலியமா உங்களுக்கு 2 இன்கம் கிடைக்குது.
2 இன்கம். ஓகே, அடுத்தது என்னன்னா லெவல் இன்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெவல் இன்கம் செகண்ட் லெவல், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த், 10th, 11th, 25 லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 25 லெவல்ஸ். இந்த பிசினஸ் டெவலப் ஆக ஆக எப்படி ஆயிடும், இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்களே அது செகண்ட் லெவல், இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது தேர்ட், இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது ஃபோர்த், இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது ஃபிஃப்த், சிக்ஸ்த், 7th, 8th, 9th, எவ்வளவு கம்யூனிட்டி டெவலப் ஆகுதோ உங்க டவுன் லைன்ல 25 லெவல் இன்கம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது ஒரு பர்சன்டேஜஸ் இருக்குது. பிடிஎஃப் இல்லைன்னா சீனியர்ஸ் தெரிஞ்சுக்கலாம், கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பியூட்டி என்னன்னா ஜஸ்ட் 1 ஸ்டார் வரும்போது, இவங்க எல்லாரும் வரும்போது மட்டுமே இந்த 1 ஸ்டார் மேல லெவல் இன்கம் மட்டுமே இல்லாம செகண்ட் அப்கிரேட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 10 ஸ்டார்ஸ் ஆக ஆக எல்லாரு மேலேயும் உங்களுக்கு லெவல் இன்கம் 10 லெவல் இன்கம் இருக்குது. 10 லெவல் இன்கம். இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். ஒரு டாலர் எவ்வளவுன்னா 95 ரூபீஸ் ஆவரேஜா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு கோடி கணக்கத்துல தான் பணம் கிடைக்க போகுது. இட்ஸ் அ பிசினஸ். இது கிரிப்டோ வேற, ரூபீஸ் கிடையாது. நான் ரூபீஸ்ல அதிகம் பேசினா நல்லா இருக்காது. ஒரு டாலர் சொல்லும் போது நீங்க ஒரு 95 ரூபீஸ் வேல்யூல இருங்க, கால்குலேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ நான் ரூபீஸ்ல சொல்ல போறேன். ஓகே, இப்படி டெவலப் ஆகுது. கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி நடக்கும்போது எல்லா அப்கிரேட்ஸ் மேலேயும் உங்களுக்கு இன்கம் வரப்போகுது. கிளியர்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு இன்கம் என்னன்னா, இந்த செகண்ட் லெவல்ல இருக்கிற மெம்பர்ஸ், உங்க பார்ட்னர்ஸ் 2 ஸ்டாரா மாறும்போது பை பேயிங் $40 அவங்க ப்ரமோட் ஆயிடுவாங்க. எல்லாரும் ப்ரமோட் ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அது எப்படியோ நான் சொல்ல போறேன். ஒரு சின்ன சஸ்பென்ஸ். ஓகே, எல்லாரும் ப்ரமோட் ஆயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு 40% கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு செகண்ட் லெவல் மெம்பர்ஸ் செகண்ட் ப்ரமோஷன் போகும்போது உங்களுக்கு 40%. அவுட் ஆஃப் $40 40% எவ்வளவு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. தேர்ட் லெவல் பீப்புள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் லெவல் நான் ரெட் கலர்லயே போடுறேன். ஏன்னா ஒரு பெரிய இன்கம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும்னு சொல்றேன். செகண்ட் லெவல் பீப்புள் 2 ஸ்டார் ஆகும்போது 40% ஃப்ரெண்ட்ஸ். கிளியர்? ஓகே, தேர்ட் லெவல் மெம்பர்ஸ் 3 ஸ்டாரா மாறும்போது $70 பே பண்ணி அப்போ உங்களுக்கு 40%. எல்லாரும் மேல வராது, ஒரு லெவல்ல ஒரு ப்ரமோஷன். ஃபோர்த் லெவல்ல இருக்கிறவங்க ஃபோர்த் ப்ரமோஷன் பை பேயிங் $225. அவுட் ஆஃப் 225 40% ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் லெவல் இருக்கும்போது அவங்க 5 ஸ்டாரா மாறும்போது 40%. 6th லெவல் ப்ரமோஷன்ல 40%. 7th லெவல் ப்ரமோஷன்ல 40%. அப்படியே 10 ப்ரமோஷன்ஸ் 10 ஸ்டார்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு 10 லெவல்ஸ்ல அவங்க எஃபெக்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் a huge and extraordinary income ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு ஸ்மால் பிசினஸ் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1000 கணக்கத்துல சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா கோடி கணக்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இங்க என்ன நடக்குது, ஒரு சின்ன 1000 கணக்கத்துல உள்ள வரும், லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் சம்பாதிக்கிறது நம்ம முன்னாடியே வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் a beautiful cryptocurrency, extraordinary coin, real coin friends, real business, real market. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாம இப்போ 4 இன்கம்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு இன்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது ராயல்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராயல்டி சொல்லுவாங்க. நீங்க 3 ஸ்டார் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் ஆயிடுவீங்க கண்டிப்பா. உங்க டைரக்ட் லெவல்ல இருக்கிற 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ அவங்கள யாராவது ஒரு 3 மெம்பர்ஸ் 3 ஸ்டாரா மாறும்போது உங்களுக்கு லைஃப் டைம் ராயல்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் டைம் ராயல்டி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ராயல்டி. 8 ராயல்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ராயல்டி என்னன்னா, அதையும் ப்ரமோஷன்ல தான், சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நீங்க 4 ஸ்டார் ஆக போறீங்க, யாராவது ஒரு டைரக்ட் மெம்பர்ஸ் 3 பேர் ஃபாலோ ஆக போறாங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு பழச கட் ஆகி நியூ ராயல்டி வரப்போகுது லாங் டர்ம். ஓகே, அடுத்தது நீங்க 5 ஸ்டார் ஆக போறீங்க, யாராவது ஒரு 3 பேர், இவங்க மட்டும் கிடையாது, யாராவது ஒரு 3 பேர் ஃபாலோ பண்ண போறாங்க, அப்போ பழசு கட் ஆகி நியூ ராயல்டி வரப்போகுது. கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? பெருசா வருது, நல்ல இன்கம். அது சீனியர்ஸ் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் அடுத்தது என்னன்னா, இந்த 3 ராயல்டிக்கு அப்புறம் 4, 5, 6, 7, 8 உங்களுக்கு உங்க டவுன்ல நடக்கிற பிசினஸ் வேல்யூம், அந்த வேல்யூம்ல தான் உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ராயல்டிஸ் கிடைக்கும்.
எப்பவுமே ஒரு ராயல்ட்டில நம்ம இருக்கலாம். நம்ம ராயல்ட்டி பெருசா மாறிட்டே இருக்கும், இன்கம் பெருசா ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிளியர்? ஓகே. 4 இன்கம் 5 இன்கம் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இன்னொரு பியூட்டி சொல்றேன். அது என்னன்னா, உங்களுக்கு 1 to 10 லெவல்ஸ் ப்ரமோஷன்ஸ் இருக்கு. செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அப்படியே ஜெனரேஷன் தெரியும். அது ஒரு ட்ரீ ஃப்ரெண்ட்ஸ். ஜெனரேஷன் ட்ரீ, இது ஒரு ட்ரீ, இது தெரிஞ்சிடும். ஆனா இதுல இன்னொரு பிசினஸ் பியூட்டி என்னன்னா, லெவல் இன்கம் இருக்குதுல்ல, அதுக்கு இது எப்படி சப்போர்ட் ஆயிடும்னா, நீங்க இருக்கீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மெம்பர் உங்களுக்கு ரைட்ல வருவாரு, உங்களோட செகண்ட் மெம்பர் லெஃப்ட்ல வருவாரு. இட்ஸ் ஓன்லி ஃபார் லெவல் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் ஓன்லி ஃபார் லெவல் இன்கம் ஓன்லி. லெவல் இன்கம் சப்போர்ட். தேர்ட் மெம்பர் இவருக்கு சப்போர்ட், ஃபோர்த் இவருக்கு சப்போர்ட், ஃபிஃப்த் சிக்ஸ்த் இவருக்கு சப்போர்ட். அப்படியே 2 மேட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2, 4, 8, 16, 32 அந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸ். பைனரி கிடையாது, பெயர் மேட்சிங் கிடையாது. சிங்கிள் மெம்பர் இந்த பிசினஸ் குள்ள உங்க டவுன்ல வந்தாருன்னா அவர் மேல சம்பாதிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட் இட்ஸ் a சப்போர்ட்டிங் சிஸ்டம். எல்லாருக்கும் ஒரு லெவல் இன்கம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான். நீங்க மட்டும் இல்ல, உங்க அப்ளைனர் சொல்லுவாங்களே, அவரையும் பிசினஸ் கொடுக்க இவங்களுக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. யாரு எங்க பிளேஸ்மெண்ட் காலியா இருக்குதோ அங்க போய் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பில் ஓவர் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நம்ம எந்த எக்ஸர்சைஸ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ சிஸ்டம் லெவல் இன்கம் தான். ஓகே, கிளாரிட்டி கொடுத்துட்டேன். இன்னும் கிளாரிட்டி உங்க சீனியர்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பணம் சம்பாதிக்கணும், லைஃப்ல டெவலப் ஆகணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். முடியல, இனிமே முடிய போகுது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன எத்தனை இன்கம் சொல்லியிருக்கிறேன்? ஒரு 5 இன்கம் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகம் படுத்திட்டு இருக்கிற 5 இன்கம். டைரக்ட் ரிஃபரல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட் ரிஃபரல் 20%. ஸ்பெஷல் இன்கம், பிளேஸ்மெண்ட் இன்கம், டிஆர்சி ஸ்பெஷல் இன்கம் சொல்லி ஒரு 40%. அப்போ வந்து இது ஒரு இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, உங்க டைரக்ட் மெம்பர்ஸ் ப்ரமோட் ஆகும்போது, டைரக்ட் மெம்பர்ஸ் அப்கிரேட் ப்ரமோஷன்ல 10 ஸ்டார்ஸ் ஆக போறாங்க, 20%. ரெண்டாவது. மூணாவது, லெவல் இன்கம் 2 மேட்ரிக்ஸ்ல 25 லெவல்ஸ். அருமையான இன்கம். ஒரு லெவல் இன்கம் கிடையாது, 10 லெவல் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது மூணாவது இன்கம். இதுக்கு வந்து கணக்கே சொல்ல முடியல. இதையும் 20% தான் எல்லாருக்கும் ஷேர் ஆயிடும். எவ்ரி அப்கிரேட்ல 20% லெவல் இன்கம் ஷேர் ஆயிடும். ஆட்டோ ஷேர்ஸ் ஃப்ரெண்ட் இமிடியேட்டா ஸ்பாட்ல வந்துடும். அடுத்தது அப்கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். 10 ஸ்டார்ஸ் இருக்காருல, 2 ஸ்டார்ல 40%, 3 லெவல்ல 40, 4th லெவல்ல 40. அதே மாதிரி 10 அப்கிரேட்ஸ் இருக்குல்ல, 10 ப்ரமோஷன்ஸ் இருக்கு. இந்த 10 ப்ரமோஷன்ஸ்ல எவ்வளவு கிடைக்குது? 40% ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர், ஈச் அண்ட் எவ்ரி லெவல். அது வந்து 4th இன்கம். அடுத்தது ராயல்டி, சொன்ன ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிற இன்கம்ஸ் ராயல்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 5வது இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை இன்கம்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு வேலை தான் பண்ண போறோம். 5 இன்கம்ஸ் இருக்கு. கிளியர்? ஓகே, இந்த 5 இன்கம்ஸ் வர ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பாட்ல இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு கேள்வி என்னன்னா, சார் நீங்க வந்து சஸ்பென்ஸ் சொல்றீங்களே, பாக்கெட்ல இருந்து பேமெண்ட் கட்டாம எப்படி 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் 10 ஸ்டார்ஸ் ஆக முடியும்? போக போக பெருசா தானே நம்ம பாக்கெட்ல இருந்து பே பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும். நாட் நெசசரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு பிலோ 4000 rupees அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற 5 இன்கம்ஸ் ஸ்பாட்ல கிடைக்கும் போது 50% உங்க பாக்கெட் வரும், 50% உங்க அப்கிரேட் வேலெட்டுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்கிரேட் வேலெட் இன்டர்னலா அப்கிரேட் வேலெட்டுக்கு போயிடும். இந்த 50% இருக்குதுல்ல, உங்க பாக்கெட்டுக்கு 50% உடனே என்கேஷ் பண்ணிக்கலாம், டாலரா மாத்திக்கலாம், கேஷா மாத்திக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இன்னும் ரேட் அதிகமா கிடைக்கும். ஒரு 50% என்ன ஆயிடும்னா இந்த ப்ரமோஷனுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியாம பட்டன் இல்லாம இந்த ப்ரமோஷன் போகும்போது ஒரு $40 நீங்க சேவ் ஆயிடுச்சுன்னா நீங்க 2 ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50% எப்போ ஒரு $70 மாற போகுதோ நீங்க 3 ஸ்டார். எப்போ $225 மாற போகுதோ நீங்க வந்து 5 ஸ்டார் 4 ஸ்டார். அதே மாதிரி எல்லா 50% உங்க 10 ப்ரமோஷனுக்கு சப்போர்ட் ஆக போகுது. இது மட்டும் இல்ல, இன்னும் 2 இன்கம் இருக்குது சொல்ல போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ ரிட்டர்ன்ஸ். ஓகே சார், இப்படியே போயிட்டே இருக்குமா? கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 ஸ்டார்ஸ் நீங்க அப்கிரேட்ஸ் ப்ரமோஷன்ஸ் கூட போயிட்டீங்கன்னா உங்களோட இன்கம் பெருசா ஆக போகுது. அப்போ 10 ஸ்டார்ஸ் முடிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க, 100% ஃப்ரெண்ட்ஸ், 100% அப் டு 10 ப்ரமோஷன்ஸ் வரைக்கும் தான் அது. இந்த ப்ரமோஷன்ஸ் ஃபாஸ்டா முடிக்கிறதுக்கு 5 இன்கம்ஸ் சப்போர்ட் இருக்கு.
இன்னும் 2 இன்கம்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சொல்ல போறேன். ஓகே, சோ லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் நீங்க எவ்வளவு எஃபோர்ட்ஸ் பண்ண போறீங்களோ அவ்வளவு இன்கம் கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சாய்ஸ். ஓகே, நோ லாஸ் ஓன்லி கெயின். கிளியர்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது இன்கம் ஸ்டேக்கிங். வெரி ஷார்ட்டா இருக்கும். ஸ்டேக்கிங் ரிட்டர்ன்ஸ், ரிவார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டேக்கிங் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, பேங்க்ஸ்ல டெபாசிட் சொல்லுவாங்க, எது பேசினாலும் ஸ்டேக்கிங் சொல்லுவாங்க கிரிப்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் வெச்சுக்கோங்களே மைண்ட்ல. ஓகே, இது எப்படி நடக்குதுன்னா ரெண்டாவது ரெகுலர் ஸ்டேக்கிங் ரிட்டர்ன்ஸ். இது எப்படி நடக்குதுன்னா நீங்க வந்து 1 ஸ்டாரா வர போறீங்க, $35 பே பண்ணி 1 ஸ்டாரா இருக்க போறீங்க, பிசினஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா இன்னொரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, இன்டர்னல் வாய்ப்பு. அது என்னன்னா $100 to $500 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10,000 வந்து ஒரு 50,000 வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் கிசான் காயின்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அது எப்படி 1 ஸ்டாரா இருக்கும்போது. ஓகே, நீங்க 2 ஸ்டாரா மாறும்போது ஒரு $1000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள போலாம். இங்க ஆட்டோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ ரிட்டர்ன்ஸ் வேலை கிடையாது, ஆட்டோ ரிட்டர்ன்ஸ். நீங்க 3 ஸ்டாரா மாற போறீங்க, ஒரு $2000 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட இருந்தா, இல்ல ஒர்க்கிங் பிளான்ல இருந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து 4 ஸ்டாரா மாற போறீங்க, $225 வேல்யூல ஆட்டோமேட்டிக்கா ஒரு $5,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள போலாம் கிசான் காயின்ல. அதுக்கப்புறம் 1 2 3 4 5th ஸ்டாரா மாற போறீங்க பை பேயிங் $675 ஆட்டோமேட்டிக்கா, பாக்கெட்ல இருந்து கிடையாது. இங்க நீங்க 5K மேல பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் கிடைக்க போகுது? இங்க 2 விதம் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கிங் பிளான் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, எனக்கு சான்ஸ் இல்ல சார், நான் டைரக்டாவே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குள்ள வரேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி சொல்லி கேக்குறவங்க இருப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் சொல்ல போறேன். ஸ்ட்ரைட்டாவே அவங்க வந்து $35 ஸ்லாட்டுக்குள்ள, ஐ மீன் 1 ஸ்டாரா மூவ் பண்ணி ஒரு $500 வரைக்கும் நம்ம ஸ்டேக்கிங் குள்ள கொண்டு வரலாம். உங்க நண்பர் அவங்க ஒரு இல்ல சார் ஒரு $1,000. ஓகே சார், நீங்க இன்னொரு $40 வந்து 2 ஸ்டாரா மாறிடுங்க, ஒரு $1,000 இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, 3 ஸ்டார் 2,000, 4 ஸ்டார் இந்த பேமெண்ட் கட்டுங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சொல்லி நம்ம ஸ்ட்ரைட்டாவே அவங்களை வந்து நம்ம டீம் மூலியமா கொண்டு வரலாம். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், நம்மளுக்கு என்ன பெனிஃபிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வரும்போது நம்மளுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரே ஒரு விஷயம் தான், இன்வெஸ்டர்ஸ் இங்க பே பண்ற ஃபண்டையும் அவங்களுக்கு இங்க ரிட்டர்ன்ஸ்ல கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், எந்த லாஸும் கிடையாது. எவ்வளவு கிடைக்குதுன்னா நம்மளோட ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் மந்த்லி 5% ஃப்ரெண்ட்ஸ் ஆர் 6% ஃப்ரெண்ட்ஸ், 5 to 6% only. மார்க்கெட் ஏமாத்துற ரிட்டர்ன்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ரியல் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காயின் சப்ளை கம்மி, பர்னிங் மெக்கானிசம் இருக்குது, growth இருக்கும், அந்த growthல இருந்து நமக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மணி சர்க்குலேஷன் கிடையாது. ஹை ரிட்டர்ன்ஸ்ல மணி சர்க்குலேஷன் நடக்குது, அதுதான் ஸ்கேம். இது ரியல் ஸ்ட்ராட்டஜி, ரியல் ரிட்டர்ன்ஸ். ட்ரெடிஷனல் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது ஹெவி ரிட்டர்ன்ஸ், அதான் கிரிப்டோ ஹெவி ரிட்டர்ன்ஸ். இது எப்படி கிடைக்குது ட்ரைனிங் கிளாஸ்ல பேசலாம், எதுக்கு கிடைக்குது பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மந்த்லி 5 to 6%. எக்ஸாம்பிள் ஒரு $1,000 இல்லைன்னா ஒரு $100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் குள்ள நீங்க என்டர் ஆகும் போது $135 ஸ்ட்ரைட்டா வரலாம், $35 வந்து நீங்க ஸ்டேக்கிங் குள்ள போகலாம். நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது $135 ஸ்டார்ட் பண்ணி 1 ஸ்டார் அண்ட் ஸ்டேக்கிங் குள்ள ஒரு $100 வந்து நம்ம டீம் டெவலப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லன்னா ஒர்க்கிங் பிளான்ல ஜஸ்ட் ஒரு $35 வந்து நம்ம பெருசா பண்ணிக்கலாம், பிசினஸ் மாத்திக்கலாம். இப்போ ஒரு $100 ஒரு $1,000 நீங்க வந்து ஸ்டேக்கிங் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வருது உங்களுக்கு? 5% பர் மந்த் ஃப்ரெண்ட்ஸ். மந்த் மொத்தமா கிடையாது, 15 டேஸ்க்கு ஒரு தடவை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 15 டேஸ்க்கு ஒரு தடவை 2.5%, 2.5% ரூபீஸ்ல 10,000 வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் வருதுல்ல, 250 rupees, 250 rupees. $1,000 வச்சுக்கோங்களேன், 5,000 தானே, 2,500, 2,500 மந்த்லி 5% ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி 2 டைம்ஸ் கிடைக்குது. 2 டைம்ஸ் வர கிசான் காயின்ஸ் உடனே என்கேஷ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், எல்லாமே மாத்திக்கலாம், நம்ம இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் நீங்க $5,000 மேல போயிட்டீங்கன்னா 6% கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 years எவ்வளவு கிடைக்குதுன்னா 3x plus ஃப்ரெண்ட்ஸ், 3x plus 5%ல
3x மேல ஐ மீன் $1000ன்னா $3100 கிடைக்கும். $3100. 3x எக்ஸாக்டா 300. பட் ஆனா இந்த பேமெண்ட் வரணும்ல, அதுக்குதான் எக்ஸாக்டா அதிகமாயும் கொடுப்பாங்க. சோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா 15 days ரிட்டர்ன்ஸ் வரும். $3001 வரப்போகுது. 42 months ஃப்ரெண்ட்ஸ். 3.5 years. 3.5 yearsல ட்ரிபிள் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க்ல 10 வருஷத்துல டபுள் ஆகுது. போஸ்ட் ஆபீஸ் இன்னும் கம்மி. சோ ஷேர்ஸ்ல, கோல்டுல, நீங்க லேண்ட்ல எங்க போட்டாலும் அது ஒரு லெவலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். கிரிப்டோல இந்த ப்ராஜெக்ட்ல ஜஸ்ட் 3.5 yearsல 3 மடங்கு மேல கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்க 6%க்கு போயிட்டீங்கன்னா 36 months தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 years தான். ஓகே, as an investor 3x plus ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. இப்போ நான் பேசுறது இன்வெஸ்டர் பத்தி பேசியிருக்கிறேன். பட் ஒர்க்கிங் பண்றோம்ல, நம்ம பிசினஸ் மூவ் பண்றோம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் மூவ் பண்றோம். பிசினஸ் மூவ் பண்ணும்போது நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும். அது எப்படின்னா, நீங்க இருக்கீங்க, நீங்க ஸ்டேக்கிங் மூவ் பண்றீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கிங் பிளான்ல இருப்பாங்க, புதுசாயும் நம்ம கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க ஸ்டேக்கிங்ல ஏதோ ஒரு ஃபண்ட்ல இருப்பீங்க. 100, 200, 500, 1000 இருப்பீங்க. உங்க ஃபர்ஸ்ட் லெவல் மெம்பர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 100, 200, 300, 1000, 500 ஏதோ அவங்க ஸ்தோமத்தை ஐ மீன் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அவங்க ஸ்டேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பாட்ல அவங்களோட பிரின்சிபல் கேபிட்டல் 10%. 10%. இட்ஸ் a huge income ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாட் வேற. ஓகே, $100 எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? $10. 200 20, 300 30, 500 50, 1000 $100 ஸ்பாட்ல கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வேலை செய்யறோம், நம்ம பிசினஸ் டெவலப் பண்றோம். கிசான் காயின்ன்றது இட்ஸ் a ப்ராடக்ட், கிரிப்டோ ப்ராடக்ட். அதுதான் நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கிறோம். நம்ம பிசினஸ் தானே, நம்ம பொருள் தானே, நம்ம பொருள் ப்ரமோட் பண்றோம், நமக்கு ரிட்டர்ன்ஸ் பிரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் மெம்பர்ஸ் மூவ் ஆகும்போது 10% ஸ்பாட்ல கிடைக்குது. அடுத்தது இவங்களுக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ல, மந்த்லி ஒரு 5% 6% கிடைக்குதுல்ல, அதுல 2% மந்த்லி கிடைக்கும். எவ்ரி மந்த் அவங்களோட 3x முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு 2% ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி எத்தனை லெவல்ஸ் இருக்கு? 25 லெவல் இருக்குல்ல. எந்த லெவல்ல ஸ்டேக்கிங்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கும்போது, எவ்வளவு ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்போது பிசினஸ் டவுன்ல தான் அதிகமா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நடந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி லெவல் அவங்க ஃபண்ட் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட மந்த்லி ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு 2% ஃப்ரெண்ட்ஸ். 2% காமனா 2%, போக போக கம்மியாகிறது கிடையாது. காமனா 2% கிடைச்சிட்டே இருக்கும் அப் டு 25 லெவல்ஸ். இட்ஸ் a huge income ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லெவல்ல 10 + 2, அடுத்து எல்லாமே 2% ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது பெருசா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கால்குலேஷன் பண்ணா பெருசா கிடைக்கும். we are working நம்ம வேலை செய்யற பிசினஸ் டெவலப் பண்றோம்ல, அப்போ நீங்க பண்ற ஸ்டேக்கிங்க்கு 6 மடங்குல கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 6 மடங்குல கிடைக்கும். 6x. இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு? 3x பிளஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம வேலை செய்யற பிசினஸ் ப்ரமோட் பண்றோம், 6x ஃப்ரெண்ட்ஸ். 6 மடங்குல கிடைக்கும். இதுல உங்களோட ரிட்டர்ன்ஸ் 100% வந்துடும். இந்த 10% ஃபர்ஸ்ட் லெவல்ல 10% ஆகட்டும், 25 லெவல்ல கிடைக்கிற 2% காமனா இந்த ரெண்டு இன்கம்ஸ் 50-50 ஃப்ரெண்ட்ஸ். 50% பாக்கெட்டுக்கு வரும், 50% அந்த அப்கிரேடுக்கு போயிடும். அந்த அப்கிரேட்ல ஆல்ரெடி 5 இன்கம்ஸ் சப்போர்ட் ஆயிட்டே இருக்குது. இப்போ 2 இன்கம் சப்போர்ட் ஆக ஆக அந்த 1 to 10 ஸ்டார் இருக்குல்ல, ஈஸியா அப்படியே முடிக்கலாம். ஒன்ஸ் 10 ஸ்டார்ஸ் முடிஞ்சிச்சுன்னா எவ்வளவு வருது? அங்கேயும் 100%, இந்த ஸ்டேக்கிங் ரிவார்ட்லயும் 100% ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர்ல எழுதணும். ஓகே, கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கேயும் இங்க எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு 100% கிடைக்கும். ஹியூஜ் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் a பிசினஸ். பலு மண் தடவை சொல்லிட்டே இருக்கிறேன். இது ஒரு வேலை கிடையாது, ஏதோ சும்மா கிடையாது. இட்ஸ் a டெக்னாலஜி பேஸ்ட். இதுக்குள்ள நம்ம ஒன்றே ஆகணும். வர டெவலப் ஆயிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராஜெக்டுக்குள்ள ஓடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, வாங்க. ஓகே, அடுத்தது ஒரு ஸ்மால் விஷயம்,
அது என்னன்னா காம்பவுண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். காம்பவுண்டிங் ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம். இந்த காயின் வந்து பெருசா டெவலப் ஆகுறதுக்கு, கிளியர், நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்கம் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்க 3 இயர்ஸ் உங்களோட ஃபண்ட் லாக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஒரு 5 வருஷம் லாக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஒரு 10 இயர்ஸ் லாக் பண்ணலாம். 15 டேஸ்க்கு ஒரு தடவை வேண்டாம் சார், மந்த்லி 2 டைம்ஸ் வருதுல வேண்டாம் சார், சரி எனக்கு 3x கிடைக்குதுல வேண்டாம், எனக்கு அந்த அவசரம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஃபியூச்சர் பிளான் இருக்குது சார். அப்போ நீங்க நினைச்சிட்டீங்கன்னா 15 டேஸ்க்கு ஒரு தடவை வாங்காம எடுக்காம நீங்க 3 இயர்ஸ் லாக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 இயர்ஸ் லாக் பண்ணீங்க ஒரு $100 இல்லைன்னா $1000, 5 மடங்குல வரும் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் 3 இயர்ஸ் 5 மடங்குல வரும். அங்க எவ்வளவு வருது? 3 மடங்குல வருது. கிளியர். இங்க எவ்வளவு வருது? இல்ல சார் இதையும் தேவையில்லை, எனக்கு ஒரு 5 வருஷம் எனக்கு இந்த ஒரு 10,000, 20,000, 30,000, ஒரு 1000, சோ எனக்கு அது வந்து பெரிய விஷயம் இல்ல. இல்லைன்னா என் ஃபியூச்சருக்காக, என் பசங்களுக்காக, என் ஃபியூச்சருக்காக, என் அப்பா அம்மா ஃபியூச்சருக்காக, பசங்களோட எஜுகேஷனுக்காக, மேரேஜுக்காக எவ்வளவு விஷயம் இருக்குது, வீடு கட்டணும், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைகள் இருக்கு. அதுக்காக ஒரு சின்ன அமௌண்ட் ஒதுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷம் 15 மடங்குல ஃப்ரெண்ட்ஸ். 15 டைம்ஸ். கிளியரா சொல்றேன், 15 டைம்ஸ். ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்றோம்னா 15 lakhs rupees சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். எவ்வளவு இதுல முடிக்கும் அதே 5 இயர்ஸ் என்ன தெரியாம போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே அமௌண்ட் சார் 3 வேண்டாம் 5 வேண்டாம், ஒரு 10 வருஷம் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைகள் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி நீங்க பிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு $100 $100 இங்க நம்ம $1000 நம்ம வந்து இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றோம் வச்சுக்கோங்களேன். 245 டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடியாது. இது உண்மையா சொல்லி கேக்குறாங்க, இது உண்மையா சொல்லி கேக்குறாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கிடைக்கிற 15 டேஸ் ரிட்டர்ன் கேபிட்டலா மாறுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரிட்டர்ன் மேல ரிட்டர்ன் கிடைக்குது 10 வருஷத்துல. ஜஸ்ட் a span of 10 இயர்ஸ். நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே தெரியல 10 வருஷம், நாங்க 50 வருஷம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 40ல இருந்து 50 போறது எனக்கு தெரியவே தெரியல. ஆனா நிறைய பர்டன்ஸ், என் பசங்களுக்கு பெருசாகி போயிட்டாங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கஷ்டம் தெரியும். அந்த பசங்களை வந்து நான் வந்து ஃபீட் பண்றதோ டெவலப்மெண்ட் கொடுக்கறதோ கஷ்டமா இருக்குது, பிகாஸ் ஆஃப் மணி ப்ராப்ளம். நான் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 10 இயர்ஸ் விட்டுட்டாங்க வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். $100 ஃப்ரெண்ட்ஸ் 10,000 22 லட்சம் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். 25 lakhs மாறிடும் சார். ஒரு $100 என்ன சார், 10,000 என்ன சார், நீங்க வேற. அட்லீஸ்ட் ஒரு லட்சம், ஒரு $1000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதானாலும் ப்ராப்ளம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கேளுங்க, 2,20,00,000 20 lakhs டாக்ஸா போனாலும் 2 கோடி வித்தின் த 10 இயர்ஸ். ஆஃப்டர் ஆல் 10 இயர்ஸ் உங்க பாக்கெட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என பயம் என்ன தெரியுமா? இப்போ 50 வருஷம், இன்னும் 10 இயர்ஸ் 60 இயர்ஸ் வரப்போகுது, ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. அப்போ எனக்கு பணம் தேவையில்ல. என்ன ஆகுதோ நடுவுல தெரியுமா? புரியுதா? பசங்களுக்காக, ஃபேமிலிக்காக, சொசைட்டி எவ்வளவு ஓடுறோம்ல, ஏதாவது கிடைக்கல. ஆனா நான் சாகர வரைக்கும் ஓடணும்ல, அப்ப பணம் தேவையில்ல. எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும், எவ்வளவு ஆரோக்கியம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் பணம் இல்லைன்னு? அதுக்குதான் சேஃப் சைடு. இப்போ ஏதாவது ஒரு 1 lakh rupees ஏதாவது பண்ணி நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கோடி பார்க்கலாம். 2 லட்சம் போட்டா 4 கோடி ஃப்ரெண்ட்ஸ். 3 லட்சம் பண்ணா 6 கோடி. 5 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ற ஆள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபியூச்சருக்காக, குழந்தை சில்ட்ரன் ஃபியூச்சருக்காக, செல்ஃப் ஃபியூச்சருக்காக. இந்த மாதிரி காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரே ஒரு சிஸ்டம், ரியல் சிஸ்டம், ரிச் கிரவுட் அண்ட் கிசான் ஃப்ரெண்ட்ஸ். ரிச் கிரவுட் அண்ட் கிசான். இதே ஒரு மீட்டிங் ஹால் ஆகி இருந்தா வச்சுக்கோங்களேன், கடகட கிளாப்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கத்துவாங்க இந்த சந்தோஷத்துக்காக. இந்த மாதிரி ஒரு பிளான், ஒரு பிசினஸ், ஒரு ரியல் காயின். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ரியல் காயின். இன்னும் ரிவார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரிவார்ட்ஸ் 2 to 3 minutes முடிக்கலாம். ஓகே, நீங்க ஒர்க்கிங் பிளான்ல ஜஸ்ட் $35 குள்ள வர போறீங்க. ஸ்டார்டிங்ல வர போறீங்க. ஒரு 5 பேர் வந்து ஒரு 30 daysக்குள்ள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா டொமெஸ்டிக் டூர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ப்ரோக்ராம் இருக்கும். பி பிளேஸ் ஊட்டி ஆர் கொடைக்கானல் ஆர்
கேரளா ஹில் பிளேசஸ், பியூட்டிஃபுல் பிளேசஸ் போகலாம், ஒரு நல்ல ட்ரைனிங் செஷன் எடுக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், சைட் சீயிங் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டூர் பேக்கேஜ் இருக்குது இந்த வருஷம், இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ 30 daysல ஜஸ்ட் 5 members. அடுத்ததையும் வாய்ப்பு இருக்குது, அதை சீனியர்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் 30 days என்ன சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நான் சும்மா கிளியரா கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்றேன். X2 ப்ரோக்ராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து X2 ப்ரோக்ராம். ஒர்க்கிங் வந்து X2 ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஸ்டேக்கிங் X3 ப்ரோக்ராம். ரெகுலர் ஆகட்டும், காம்பவுண்டிங் ஆகட்டும், எது இருந்தாலும் இங்க வந்து இன்டர்நேஷனல் டூர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்நேஷனல் டூர்ஸ் நிறைய இருக்கு. பிளஸ் நமக்கு கார் ஃபண்ட் கிடைக்குது, ரிவார்டு. ஹவுஸ் ஃபண்டையும் ரிவார்டா கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் ஃபண்டையும் கிடைக்குது. நம்ம இந்த பிசினஸ்ல மூவ் ஆக ஆக சம்பாதிக்கலாம். இந்த பிசினஸ்க்குள்ள இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸா போயிட்டு வரலாம், ரிஃப்ரெஷ்காக, ஃபேமிலிக்காக, நம்மளோட ஹெல்த்துக்காக. டூர்ஸுக்கு போய் ஹெல்த் ரிகவரி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட ஆசை ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ போற அட்லீஸ்ட் கேரளா, ஊட்டி, கொடைக்கானல் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை இட் செல்ஃப், தமிழ்நாடு இட் செல்ஃப். அப்ப அதர் ஸ்டேட்ஸ் என்ன சொல்லுங்க? எல்லாருக்கும் ஒரு ஆசை, நான் டூருக்கு போகணும், ஃபேமிலி கூட்டிட்டு போகணும், அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 days என்ஜாய் பண்ணி வரணும், இது எல்லாமே மறக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். அது இதுல நிறைவேறுது. இன்டர்நேஷனல் லெவல்ல போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ட்ரைனிங்ஸ், அருமையான பிளேசஸ் பார்த்துட்டு ஃப்ரீயா போயிட்டு வரலாம். இந்த பிசினஸ்க்குள்ள மூவ் ஆக ஆக கார் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசினஸ்க்குள்ள மூவ் ஆக ஆக ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசினஸ்ல கொஞ்சம் டைம் ஸ்பேர் பண்ணிட்டோம்னா நம்மளோட டிசைர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேல ஃபேமிலிக்கு நல்லது பண்ணி வித்தின் ஸ்பேன் ஆஃப் 3 to 5 years எல்லாமே சாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரியல் காயின், ரியல் பிசினஸ், லீகல் பிசினஸ் சாதிச்சு காட்டுறாங்க. இட்ஸ் நாட் ஏ ஃப்ரெஷ். இது வந்து நான் ஏதோ ஃப்ரெஷ்ஷா சொல்லல, 1.5 வருஷமா நடக்குது. லேக்ஸ் கணக்கத்துல, கோடி கணக்கத்துல இந்த பிசினஸ் சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க. இது வந்து கீ சிஸ்டம் ஷோல்டர்ஸ் மேல ஏத்துக்கிட்டு நேஷனல், இன்டர்நேஷனல் இந்த பிசினஸ் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. எஜுகேஷன் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பிசினஸ்க்குள்ள வந்த நியூ பீப்புள், என்ட்ரி ஆன நியூ பீப்புள் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா வந்தவங்க உடனே உள்ளவங்க டூர் எலிஜிபிலிட்டிக்கு ட்ரை பண்ணுங்க உடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு வருவீங்க நினைக்கிறேன். நீங்க உங்களோட கனவுங்கள், உங்களோட லைஃப்க்கு ஒரு வேல்யூ இந்த பிசினஸ் மூலியமா கிளியர் பண்ணுவீங்க சொல்லி, தீர்த்துவீங்க சொல்லி நம்புறேன். கோட்டீஸ்வரா மாறுவீங்க நம்புறேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், we are there for your development. Thank you very much. சூப்பர் 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 சாமண்ணா. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், கிரேட். என்ன எனர்ஜி, வாட் எனர்ஜிண்ணா, எக்ஸலண்ட். ரியலி உங்களுடைய ஸ்பீச் கேட்டதும் இப்பவே இறங்கி அடுத்தது போய் பிரசன்டேஷன் பண்ணணும் போல இருக்குது. ரியலி கிரேட். என்ன என்ன அன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பார்த்த அதே எனர்ஜி இன்னைக்கும் இருக்குது. கிரேட், சூப்பர் லீடர். பாருங்க, கீ சிஸ்டம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு சீனியர் டைரக்டர் நமக்கு கொடுத்துருக்குது, எப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்துருக்கு. ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருந்த நம்மளுடைய பிசினஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு வந்து நம்மளுடைய MBR சார் மூலமாகவும், நம்மளுடைய அவுலா ஷாம்பாபு மூலமாகவும் எவ்வளவு பெரிய அளவுல போக போகுது. எப்படிப்பட்ட லீடர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. MBR சார் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல், ஒரு கிரேட் லீடர். அவுலா ஷாம்பாபு சார் அதே மாதிரி ஒரு கிரேட் லீடர். ஓகே, அது மாதிரி நமக்கு கேரளால ஒரு பெரிய டீம் உருவாகிட்டு இருக்குது, பெரிய பெரிய லீடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ கர்நாடகா ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிசினஸ. ஸோ உலகம் முழுக்க கொண்டு போக போறோம் நம்மளுடைய பிசினஸ். ஸோ அதுக்கான நேரம் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் நம்ம கூட வர்றதுக்கு. பொறுமையா இருந்ததுனால இந்த லீடர்ஸ் வந்தாங்க. இன்னும் பொறுமையா இருந்ததுன்னா இன்னும் மிகப்பெரிய லீடர்ஸ் எல்லாம் நம்ம கூட வந்து கனெக்ட் பண்ண போறாங்க இந்த பிசினஸ்ல. ஸோ இன்னைக்கு நீங்க இந்த பிசினஸ் ப்ரோக்ராம் பார்க்க வந்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்க சரிங்களா. இந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட லீடர்ஸ் உங்களுக்கு இந்த பிரசன்டேஷனை கொடுக்குறாங்க. இதுக்காக நீங்க ஏதாவது உங்களை இந்த பிசினஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க இதுக்காக கஷ்டப்பட்டாங்கன்னா உங்களை அங்க கனெக்ட் பண்ணாங்க. ஆனா உங்களுக்காக பாருங்க யார் இங்க வந்து சொல்லி கொடுக்குறா அப்படிங்கிறது சரிங்களா. சோ இந்த கீ சிஸ்டம் அதை தான் இங்க வந்து கத்து கொடுக்குது. உங்களுக்கு தெரியலையா நாங்க பேசுறோம், உங்களுக்கு புரியலையா உங்களுக்கு புரியுற மாதிரி நாங்க சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த கீ சிஸ்டம் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது சரிங்களா. சோ இதை வந்து சரியா பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போறது உறுதி. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிரசன்டேஷனை பார்த்துட்டு ஷேர் பண்றதுக்கு இந்த பிரசன்டேஷன் நிச்சயமா எனக்கு ஒரு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி
இதை ஷேர் பண்றதுக்கு யாராவது நண்பர்கள் இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அன்மியூட் பண்ணி கொடுக்கப்படும். ப்ளீஸ் ஒரு டெஸ்டிமோனி பண்ணுங்க. வெல்கம் பொன்ராஜமாணிக்கம் சார், வெல்கம் சார், வெல்கம் வெல்கம். உங்களுடைய மைக் வந்து அன்மியூட் ஆயிருக்குது, பேசலாம் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். இன்னைக்கு அற்புதமான ட்ரைனிங் பயிற்சி நேரடியா போர்டுல எழுதி காமிச்சு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு இந்த கிசான்ல எவ்வளவு சம்பாதிக்க போறோம், எவ்வளவு வருமானம் இருக்கு, எவ்வளவு பிளான் இருக்கு, எல்லாத்தையும் தெளிவா சொன்னாங்க. அற்புதமான பிளான், அற்புதமான பிரசன்டேஷன். தேங்க்யூ தேங்க்யூ சார். நான் இதுல சேர்ந்து தேங்க்யூ பொன் ராஜமாணிக்கம் சார், வாழ்த்துக்கள். அடுத்தது தேங்க்யூ. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிச் தாமோதரன் சார். வெல்கம் ரிச் தாமோதரன் சார், உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிருக்குது, பேசலாம் சார். எல்லாருக்கும் அனைவருக்கும் குட் ஈவினிங் சார். நான் சேர்ந்து 1 மாதம் தான் ஆகுது. என்னோட லெவல் 5 லெவல் சாரோட மீட்டிங் கேட்டுகிட்டே இருக்கேன், தெலுங்குலையும் கேட்பேன். நல்லா அருமையாக எடுப்பார் அவர் அண்ணா சார், செம சூப்பர் சார். இன்னைக்கு வந்து நிறைய ஒரு 4-5 முறை கேட்டிருக்கேன். இப்போ அப்படியே நம்ம மைண்டை வந்து ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா கிளியராக கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார் அண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ தாமோதரன் சார், வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ரெகுலரா அந்த மீட்டிங் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அர்ஜுனன் சார், உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிருக்கு, பேசலாம் சார். அர்ஜுனன் சார். ஓகே ஓகே, பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு வந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷன் கிடைச்சிருக்கும், ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். இந்த பிசினஸ் இன்னும் நீங்க சிறப்பா பண்ணணும்னு நான் கேட்கிறேன். வணக்கம் வணக்கம் சார். சார் இவரோட இது வந்து தெளிவர் சார், டைம் எடுத்து அழகா புரியும்படி தெளிவா ஒவ்வொரு ஸ்லாட் என்னங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொல்லு சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு மீட்டிங்கு கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டேன் சார். கேட்டுக்கிட்டே இருக்கிற எந்த வேலை கிடந்தாலும் இவரோட மீட்டிங்ல கண்டிப்பா சார் தெளிவா கொடுக்குறாரு. ஒவ்வொரு விஷயங்களை கரெக்டா, ஒரு துளி கூட மாற்றம் இல்லை சார். கண்டிப்பா இதை வந்து உன்னிப்பா கவனிச்சா, ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இதை கவனிச்சா சரியான ஒரு புரிதல் சார். உண்மையால் சார் பாராட்டு சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய ஆசீர்வாதம் ரியலி கிரேட் சார். சூப்பர். ஸோ இதை வந்து இந்த பிரசன்டேஷனை நீங்க நிச்சயமா நோட் பண்ணிருப்பீங்க, எடுத்து உங்களுடைய டீமுக்கு வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு காலை 6:30 நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, அதுல கலந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. குட் நைட் டு ஆல். குட் நைட்.